Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalatu wassalamu ala asrafi anbiya'i wal mursalin wa nabiyina Muhammadin wa ala alihi wa sahbihi wa nasi ajmahi. கண்ணியத்துற சகோதர சகோதரிகளே, அல்லாவின் சாந்தி சமாதானம் நம் மீது நம் சஹாபாக்கள் மீதும் என்றென்று நிலவட்டும் என்றே ஒரு ஆரம்ப செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். என் தலைப்பு என்றவென்ற நம்மை வழிக்கெடுக்கும் சைத்தான். அல்லாஹ் முதல் சைத்தானை படைத்தான். பிறகு முதல் மனிதன் நம் தந்தையாகவும் ஆதாம் அலைஹிஸ் அவர்களை படைத்தான். சைத்தாவிடம் அல்லாஹ் ஆதாம் அலைஹிஸ்ஸலுக்கு அவர்களுக்கு சிறப்பணியுமாறு கூறினான். சைத்தான் சிறப்பணியவில்லை. சைத்தான் அல்லாவிடம் சவால் விட்டான். மனிதர்கள் அனைவரும் வழிகெடுப்பேன் என்றான். அல்லாஹ் சொன்னான், என்னோட மக்கள் என்னோட வழியில் தான் வருவாங்கள் என்றான். ஒன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் அல்லாஹ் சொன்னான். சைத்தான் சொன்னான், அம்மக்கள் அனைவரும் வழிகெடுப்பேன் என்றான். அல்லாஹ் இடத்தில் சவால் விட்டான். அல்லாஹ் படைத்த சைத்தான் அல்லாவிடமே சவால் விடுறான். அப்போ சைத்தான் எந்த அளவுக்கு இருப்பான் பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் சைத்தான் வழிக்கு போகிறோமே. அல்லாஹ் சொன்னான், என்னோட மக்கள் என்னோட வழித்தான் வருவாங்கள் என்று சொன்னான். அந்த காரணத்துக்காக நம்ம அல்லாஹ் வழிக்கு போனோமா? சொல்லுங்க, யோசிங்க. நம்ம சேரக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு தண்டனை தருவான் தெரியுமா? நரகம் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடுமை. சொர்க்கம் அழகான சொர்க்கம் தொடக்க போகிறதுக்குள்ள ஏன் கண்ணு சிமட்டுறதுக்குள்ள நம்ம நினைக்கிறது நம்ம முன்னாடி இருக்கும். அந்த அளவுக்கு சொர்க்கத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு சொர்க்கம். நரகத்தை யோசிச்சு பாருங்க. வேதனையோ வேதனை, பல வேதனை செஞ்சிச்சு காண்போம். இந்த உலகில் உள்ள நெருப்பு சுட்டை தாங்க முடியல. மறுமையில் நரகத்தில் இதை விட 70 மடங்கு அதிகமாக நெருப்பு சூடு இருக்குமே, அதை எப்படி தாங்குவான்? இப்போ யோசிங்க. சைத்தான் வழிக்கு போவீங்களா? சைத்தான் வழிக்கு போனீங்கன்னா நரகம்தான். அல்லாஹ் வழிக்கு வாங்கள், உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமானதை தருவான். உங்களுக்கு இங்கே 3 வாழ்க்கை இல்லை. கபூர்லேயும் மர்மையும் சொர்க்கம் நரகம்தான் வாழ்க்கை. மர்மை தான் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை. இந்த உலகமே உங்களுக்கும் எனக்கும் ஒரு டாஸ்க்கு தாங்க. என்னோட வழியில் வரீங்களா, சைத்தான் வழியில் வரீங்களா, பார்க்குற டாஸ்க்கு தான் இந்த உலகமே மறுமை நாளுக்கு மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்திற்கு அல்லாவின் வழியில் செலவிடுறோமா? இல்லை, சைத்தான் வழியில் தான் செலவிடுறோம். உதாரணத்துக்கு சைத்தான் எதை நம்ம வழிக்கெடுப்பேன்னு சொன்னால், சொர்க்கத்தில் தெருவுக்கோள் எது? தொழுகை என்பது தொழுகை. அப்படிப்பட்ட தொழுகை நம்ம தொழுகின்றோமா? அப்படின்னா இல்லை. சைத்தான் நம்மளை தொழுகை விடுறானா? அப்படின்னா இல்லை. தொழுகை வாங்க சொல்லும்போது மனசில் தீயனத்தை விதைக்கிறான். உனக்கு வேறு வேலை இருக்குது, மனசு தொழுக நேரம் இருக்குது, மனசில் தீயனத்தை விதைக்கிறான். தொழுகன்னு நினைப்போம், தொழுக முடியாது. இதற்கு யார் காரணம்? சைத்தான் தாங்க. சுபு தொழுகை எடுத்துக்கோங்க. சைத்தான் இரவில் 3 முடிச்சு போடுவான். பஜ்ருடைய பாங்க சத்தம் சொல்லும்போது முதல் முடிச்சு அவுக்கப்படும். ஆனால் முதல் முடிச்சு அவுக்க விடுவானா சைத்தான்? தூங்கு அப்படின்னு தாட்டுவான். அதையும் மீறி அல்லாஹ்வுக்காக நாடி எந்த முதல் முடிச்சு அவுக்கப்படும். ஒழு செய்தால் 2வது முடிச்சு அவுக்கப்படும். ஃபஜ்ர் சுன்னத்தொழுது அது 3வது முடிச்சு அவுக்கப்படும். சுபுடைய சுன்னத்தொழுது அன்றைய நாள் முழு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும். இது இயற்கையான உண்மை. இந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போனால் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக கால வாக்கிங் போக, உடற்பயிற்சி செய்யுங்க, இதில் செய்யுங்கன்றாங்க. இதுலேருந்து தெரியலையா? அல்லாஹ் தான் வணக்கம் வழிபாடு ஆக்கியிருக்க. நம்ம டாக்டர் சொல்கிறதுலாம் செய்ய முடியுது, ஆனால் அல்லாஹ் சொல்கிறது செய்ய முடியல. அல்லாஹ் நமக்கு 5 வேளை தொழுகையே நான் தொழுக முடியலன்றோமே. அல்லாஹ் மெகராஜ் பண்ணி தொழுகை கடுமையாக்கி வைக்கும்போது 50 வேளை தொழுகை கடுமையாக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு உம்மத்தால் முடியவில்லை. அல்லாஹ்விடம் கேட்டார். படிப்படியாக ரக்காயர்கள் குறைந்தது. இறுதியில் 5 வேளை தொழுகை வந்தது. நம்ம 5 வேளை தொழுகையே தொழுக முடியலன்னு சொல்கிறோமே. 50 வேளை தொழுகை இருந்தால் எப்படி தொழுகின்றிருப்போம்? தொழுகவில்லாமல் என்றால் எங்கே செல்வோம்?
சொர்க்கமா இல்லை நரகமா? நரகம் நம் காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம தொழுக விடாமல் இருப்பது சைத்தானோட வேலை. சைத்தானோட அடுத்த துண்டுக்குள் நம்ம நினைப்போம், நல்லா அவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை தந்திருக்கான், நல்லா வாங்குறாங்க, கொடுத்து வச்சவங்க, நாம இல்லையே, நம்ம ஒருவேளை துரவசசாலியா? அப்படின்னா கிடையாது. 2 வாழ்க்கையுமே சோதனை தான். ஆடம்பர வாழ்க்கை இருந்தாலும் சரி, கஷ்டமான வாழ்க்கை இருந்தாலும் சரி, 2 பேரும் சைத்தான் விலக்கி விடுறான். ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் மறக்க வச்சு, இந்த வாழ்க்கை அல்லாஹ் தந்தது இல்லை, உன் உழைப்பில் வந்தது மனசுத்தி எடுத்து போடுறான். கஷ்டத்தில் வாழ்க்கையும் உன் கஷ்டத்தை அல்லாஹ் பார்க்குறான். ஒன்றும் செய்யவில்லை, நீ எதுக்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய மனசுத்தி எடுத்து போடுறான். 2மே சோதனை தான். உதாரணத்துக்கு வாழ்க்கையே 2 பாதை. ஒரு பாதை கரடு முருடாகவும் முள்ளும் கிள்ளும் இருக்கிறது. மற்றொரு பாதை அழகான பூமாட மாளிகை. இந்த உலகில் தேவையான அந்த பாதையில் இருக்குது. நீங்கள் எந்த பாதையில் செல்வீங்க? எல்லாம் நினைப்போம், இந்த முள்ளுச்செடி பாதையில் போனோம், இந்த அழகான பாதையை தேர்ந்தெடுப்போம். இது தாங்க சைத்தானோட. முன்னாடி பார்க்க இன்பமாகவும் இருக்கும், மறுமையில் சைத்தான் யார் பின்பற்றி வராங்களோ நரகம் தான் கிடைக்கும். முள்ளுச்செடி பாதையை எடுத்துக்கோங்க. முன்னாடி இஸ்லாத்தை பின்பற்றும் போது கஷ்டமாக தான் இருக்கும், பின்னாடி மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட சொர்க்கம்? கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கம் அடைவோம். நம்மின் உள்ள சைத்தானை விரட்டி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் அடைவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.